அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோல சிலபஸ் ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்திருந்தோம். அதைத் தொடர்ந்து ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதுல தி ஏஜ் ஆஃப் சாசர்ல நம்மளுடைய ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ சாசர், ஷேக்ஸ்பியர், மில்டன், டிரைடன், போப், அடுத்து ஜான்சன், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வேர்ட்ஸ்வொர்த், டெனிசன், ஹார்டி அண்ட் பிரசன்ட் ஏஜ். இதுக்கு நம்ம என்ன புக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ராமச்சந்திரன் நாயருடைய ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இன்னொரு புக்கு W.H. ஹட்சனுடைய ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இப்போ அந்த புக்கை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுதான் அந்த புக்கினுடைய கான்டென்ட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ கான்டென்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஃபோர் சாசர். அப்ப பிஃபோர் சாசர் அப்படின்னு சாசருடைய பீரியட் 500 அதுல இருந்து பிஃபோர் சாசர் 500ல இருந்து 1340 1340ல இருந்து தான் எது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ப்ராப்பரான ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் சாசர். அப்ப இதுல நம்ம பார்த்தோம்னா இது ஹட்சனுடைய புத்தகம், பேஜ் நம்பர் 11. அதுல சாசர், ஷேக்ஸ்பியர், மில்டன், டிரைடன், போப், ஜான்சன், வேர்ட்ஸ்வொர்த், டெனிசன் அதோட முடியுது. அண்ட் அட் த ப்ரெசன்ட் ஏஜுமே நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த லாஸ்ட் பகுதியில நம்ம அதை பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we are not going to touch சாசர். ஏன்னா சாசர்ல இருந்து தான் நம்ம சிலபஸ் ஸ்டார்ட் ஆனாலுமே நம்ம சாசருக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இங்க சிலபஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்க, ஏஜ் ஆஃப் சாசர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பிஃபோர் சாசர் என்ன இருந்திருக்குது, லிட்ரேச்சர் இருந்திருக்குது. அப்ப பிஃபோர் சாசர் என்ன நடந்தது, யார் யார் வந்தாங்க, என்னென்ன புக்கு எழுதியிருக்கிறாங்க, அந்த டைம்ல என்னென்ன புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது, எப்படி லிட்ரேச்சர் இவால்வ் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த பதிவுல நம்ம பார்த்துட்டு, இது கிளாஸ் 1. நம்ம தொடர்ந்து நம்மளுடைய பிளான் என்ன அப்படின்னா, UGTRBக்கு நம்ம வீடியோஸ் ப்ரொவைட் பண்றது தான் நம்மளுடைய இலக்கு. தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனுடைய முன்னோட்டமாக நம்ம என்ன ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படின்னா, பிஃபோர் சாசர் என்ன நடந்தது அப்படிங்கிறது இது இந்த டாபிக்கே, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஃபோர் சாசர். அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்த பதிவுல ஏஜ் ஆஃப் சாசர் வீடியோ 2 அதுல நம்ம கவர் பண்ணோம். ஸோ ஒரு சில இன்ட்ரோடக்ஷன்ல வாட் இஸ் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இதுதான் சாப்டர் 1. ஸோ இதெல்லாம் நமக்கு இதுல முக்கியமான நிறைய இருக்கு. அதுல முக்கியமானதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். ஸ்கூல்ஸ் மூவ்மெண்ட்ஸ், ஓகே, அதெல்லாம் எப்படி வந்தது, அதுக்கான காரணம் என்ன, இதெல்லாம் நம்ம எதுல படிப்போம், நம்மளுடைய இந்த புக்ல, ஹட்சனுடைய புக்ல நம்ம இதெல்லாம் கிளியர் பண்ணோம், அதெல்லாம் பார்ப்போம். அண்ட் கிளாசிக் மூவ்மெண்ட் எதனால வந்தது, ரொமான்டிக் மூவ்மெண்ட் எதனால வந்தது, கிளாசிக் மூவ்மெண்ட்ல யாரு, நம்மளுடைய டிரைடன், போப், இவங்கெல்லாம் கிளாசிக் ரைட்டர்ஸ் அப்படின்னு பாக்குறோம். நம்ம கிளாசிக் பீரியடை ஃபாலோ பண்ணவங்க, ரொமான்டிக் ரைட்டர்ஸ், யங் ரொமான்ஸ் அண்ட் வி ஹாவ் எல்டர் ரொமான்டிக் போயிட்ஸ். ஸோ அதுல வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் வி ஹாவ் எஸ்டி கால்ரிட்ஜ் அண்ட் ஸ்காட். வேற யாரு, ராபர்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல நம்ம பார்க்கும் பொழுது கீட்ஸ், ஷெல்லி, பைரன், அவங்களெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல நம்ம பார்ப்போம். ஸோ ஓல்டர் ஜென்ரேஷன் அண்ட் யங்கர் ஜென்ரேஷன் அப்படின்னு லிட்ரேச்சர் 2 பிரிவாக அதை பிரிச்சு வச்சிருப்பாங்க. லெட் அஸ் கோ டைரக்ட்லி டு டுடேஸ் கிளாஸ். என்ன டாபிக் அப்படின்னா, இந்த லிட்ரேச்சரை அந்த பீரியட்ஸா என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அவங்க பிரிச்சு வச்சிருப்பாங்க. இதுல இங்க டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. ஏஜ் ஆஃப் சாசர், ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், the age of Milton, age of Dryden, age of Pope, and age of Johnson, and age of Wordsworth, Tennyson, and the divisions of our study அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து தான் நம்மளுடைய லெசன் என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கான லெசன் ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட் நம்ம இந்த பீரியட்ல நம்ம அது மட்டுமே என்ன சொல்றது பார்த்துட்டா போதாது. நம்ம வேற என்னமோ பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா,
ப்ரீ சாசேரியன் பீரியட்ல 500ல இருந்து 1340ல ஆங்கிலோ சாக்சன் அவங்க ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. ஆங்கிலோ சாக்சன்ங்கிற மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆங்கிலோ நார்மன் பீரியட் நடந்திருக்கு. ஆங்கிலோ சாக்சன்ஸ்னா யாரு? ஆங்கிலோ சாக்சன்ஸ் அப்படின்னா ஜெர்மன்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து நாட்டை படையெடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அங்க வந்து என்ன பண்றாங்க, இங்கிலாந்துல செட்டில் ஆயிடுறாங்க. அப்ப அவங்க யூஸ் பண்ண மொழி எது, இங்கிலாந்தினுடைய பூர்வீக குடியினுடைய மொழி எது, இது எல்லாமே நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. அண்ட் ஏஜ் ஆஃப் சாசர் 1340ல கொடுத்துருக்காங்க அண்ட் 1400 அண்ட் மிடில் பிளான்டஜெனட். ஏதோ இதுல ஏஜ் ஆஃப் சாசர்ல வந்து நமக்கு தெரியும், ஏஜ் ஆஃப் சாசர் வந்து 1340ல இருந்து 1400 வரையிலும் ஏஜ் ஆஃப் சாசர் வந்துருது. அண்ட் இதுல யார் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மிடில் பிளான்டஜெனட் ஆர் ஆங்கவின் பீரியட்னு சொல்றாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பீரியட் எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஃப்ரம் சாசர் டு டோட்டல்ஸ் மிஸ்லினி. அப்போ சாசர் நமக்கு தெரியும், சாசர் 400ல இருந்து டோட்டல்ஸ் மிஸ்லினி. இப்போ டோட்டல் யாரு, ரிச்சார்ட் டோட்டல் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு போயட்ரி கலெக்ஷன், ஒரு கலெக்ஷன், அதாவது கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட 250 270 போயம் எல்லாமே சேர்ந்து கலெக்ஷன் பண்ணி அவர் எழுதியிருக்கிறாரு ரிச்சார்ட் டோட்டல் அப்படிங்கிறவரு. அவர் என்ன பண்ண கம்பைல் பண்ணியிருக்கிறாரு. அது வரையிலும் 1400ல இருந்து 1557 வரையிலும் லேட்டர் பிளான்டஜெனட் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் இது நமக்கு தெரியும். ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் வந்து 54 அவர் பிறக்கிறாரு, 16ல அவர் இறந்துடுறாரு. 57ல இருந்து, ஏன்னா அந்த டைம்ல தான் குவீன் எலிசபெத் வந்து ஆட்சிக்கு, அந்த வருஷம் தான் ஆட்சிக்கு வராங்க. அதுல இருந்து 1625ல நம்மளுடைய ஜேம்ஸ் வந்து எங்க வராங்க ஆட்சிக்கு, ஆட்சியில அவருடைய ஆட்சி இதோட முடியுது. அப்போ 1603ல இந்த குவீன் எலிசபெத் வந்து இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு 1603ல இருந்து 25 வரையிலும் ஜக்கோபின் ஏஜாக இருக்கு. அப்போ வில்லியம் ஷேக்ஸ்பியர் 2 ஏஜ்லயுமே அவர் வந்து வாழ்ந்திருக்கிறார். 2 பீரியட்லயுமே கிட்டத்தட்ட மோர் தேன் ஒரு 90களில 92ல அவர் ஸ்டார்ட் பண்றாரு, அவருடைய லிட்ரேச்சர் ஸ்டார்ட் பண்றாரு. அதுல ஒரு 8 வருஷம், இதுல 10, அப்ப 18, அப்புறம் ஒரு 6, கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு 20-25 வருஷம் 26 வருஷம் பக்கம் அவருடைய இலக்கியத்துக்காக அவர் வந்து என்ன பண்றாரு, அவருடைய வேலைகளை அவர் செய்யறாரு. அது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அண்ட் மில்டன், த ஏஜ் ஆஃப் மில்டன் நம்ம பார்க்கும்போது 25, அவர் பிறந்த வருஷம் 1608, 1674 மில்டன், ஏஜ் ஆஃப் மில்டன். 25ல இருந்து 60 வரையிலும் அவர் வந்து யாருடைய பீரியட்ல, கரோலின் அப்படின்னா சார்லஸ். கரோலின் பீரியட்னா எதுல இருந்து வந்தது, லாட்டின் வேர்டு. கரோலின்ங்கிறது லாட்டின் வேர்டு. சார்லஸ் ஒன்னுடைய பீரியட்ல அவர் யார் இருந்திருக்கிறாரு, மில்டன் இருக்கிறாரு. அண்ட் அதோட அவருடைய பீரியட் முடியுது. நெக்ஸ்ட் ஏஜ் ஆஃப் ட்ரைடன் வந்து அந்த ரெஸ்டரேஷன் பீரியட். கரெக்டா வந்து இந்த சார்லஸ் 1 என்ன பண்ணிடுறாங்க, அவரை வந்து தலையை வெட்டிடுறாங்க, பிஹெட்டட். தலையை வெட்டின பிறகு அதுக்கு பிறகு யாரு ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா 42ல அந்த இது நடக்குது, கிட்டத்தட்ட அந்த நிகழ்ச்சி நடக்குது. சிவில் வார் வந்துருது அமெரிக்கன்ல, இதுல இங்கிலாந்துல சிவில் வார் நடக்குது. அண்ட் தலையை வெட்டிடுறாங்க. அதுக்கு அடுத்து கிட்டத்தட்ட 60 வரையிலும் ஆலிவர் குரோம்வெல் அவருடைய ஆட்சி நடக்குது. அதாவது த பீரியட் ஆஃப் இன்டரக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துல ஆட்சி கிங்ஸ் வந்து யாருமே ரூல் பண்ணல. அதுல இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ் ஆன ஆலிவர் குரோம்வெல் தான் படை தளபதி. அவர் தான் வந்து என்ன பண்றாரு, ஆட்சி பண்றாரு. அந்த இடத்த மறுபடியும் யாரு ஃபில் பண்றாங்கன்னா, இந்த சார்ல்ஸ் 1 பையன் சார்ல்ஸ் 2, அவர் மறுபடியும் என்ன பண்றாரு, ரெஸ்டோர் பண்றாரு. அண்ட் அவரு 1600ல அவர் வராரு. தொடர்ந்து அந்த வருஷம் அந்த ஏஜ் எது வரையிலும் கண்டினியூ ஆகுது, 1700 வரையிலும் ஏஜ் ஆஃப் ரெஸ்டரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஏஜ் ஆஃப் போப் நம்ம பார்க்கும் பொழுது 1700ல இருந்து 1745. அவரு பிறந்த வருஷம் 1688ல இருந்து 1744 வரையிலும் இந்த குவீன் ஆன் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஏர்லி ஜார்ஜியன் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஏஜ் ஆஃப் ஜான்சன். ஸோ போப்புக்கு அடுத்தது ஜான்சன் வந்து 45, பிறந்த வருஷம் 1709. அதுக்கு முன்னாடி 8 பார்த்தோம். 1608 மில்டன் 8, ஜான்சன் 9, அவ்வளவுதான். 84 வரையிலும். இங்க பார்த்தா தெரியும் 74, மில்டன் 74, ஜான்சன் 84. அப்போ 1745ல இருந்து 98 வரையும். இந்த ஒரு வருஷம் வந்து ஒரு ரிமார்க்கபிள் இயர் இன் த ஹிஸ்டரி
நம்ம பார்க்குறோம். ஏன்னா பப்ளிகேஷன் ஆஃப் லிரிக்கல் பேலட்ஸ் இந்த பப்ளிகேஷன் ஆஃப் லிரிக்கல் பேலட்ஸ் வந்து ஒரு ஒரு புது என்ன சொல்றது இலக்கியத்துல ஒரு புது தன்மையை வித்துட்டது அப்படின்னு சொல்லலாம். ஒரு புது மறுமலர்ச்சி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னா அது வரையில் ஒரு ரிஜிடான ஒரு கிளாசிக் ரூலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஆங்கில இலக்கியம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இங்க இருந்து ஒரு டேர்ன் ஒரு ஷிஃப்ட் எடுக்குது. அண்ட் அது என்ன பீரியட் அப்படின்னா மிடில் ஜார்ஜியன் ஏஜ், இந்த ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ் ஒர்க். இங்க இதுதான் 1798ல ஸ்டார்ட் ஆகுது. 32 வரையிலும் ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஒரு 32ல தான் யாரு நம்மளுடைய குவீன் விக்டோரியா வந்து ஆட்சிக்கு வராங்க. அது வரையிலும் லேட்டர் ஜார்ஜியன் ஏஜ் ஆர் த ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. வேர்ட்ஸ் ஒர்த் எப்ப பிறந்தாருன்னா 70ல பிறக்கிறாரு அண்ட் 50ல அவர் இறந்துடுறாரு. அண்ட் 50ல அவர் வந்து என்ன ஆயிடுறாரு, அதோட அவருடைய போய்ட் லொரேட்டா இருந்திருக்கிறாரு. போய்ட் லொரேட் அதோட முடியுது. 50ல ஏஜ் ஆஃப் டெனிசன் என்ன ஆயிடுறாருன்னா அவர் போய்ட் லொரேட்டா அவர் அங்கீகரிக்கப்படுறாங்க. அந்த அதுக்கப்புறமா த ஏஜ் ஆஃப் டெனிசன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏஜ் ஆஃப் டெனிசன் வந்து 1832, ஏஜ் ஆஃப் டெனிசன் 1832 டு 1897 வரையிலும் விக்டோரியன் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் விக்டோரியன் தெரியும் நமக்கு குயின் விக்டோரியா. எஸ். அடுத்தது வந்து நேரா நம்ம பிளேஸ் ஆஃப் ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதாவது நம்மளுடைய டாபிக்கே ஆக்சுவலி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஃபோர் சாசர். இதுதான் இதுவரையில் நம்ம பார்த்தது வந்து இன்ட்ரடக்ஷன் தான். சரி, குயிக்கா நம்ம வந்து ஓல்டு இங்கிலீஷ்ல யார் யாரு வந்திருக்காங்க, என்னென்ன லாங்குவேஜ் வந்திருக்குது, இதில் ஒரு இந்த இந்த ஏஜனுடைய பிஃபோர் சாசர், சாசருக்கு முன்னாடி இலக்கியம் எப்படி எப்படி இருந்திருக்குது, எப்படி எப்படி படைக்கப்பட்டிருக்கு, என்னென்ன முக்கியமான எக்ஸாமுக்கு நம்ம எப்படி எப்படி கொஸ்டின்ஸ் வரலாம், எது எது நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படி மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேகமா முடிச்சுக்கலாம். ஃபைன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் என்னன்னு சொல்றாங்க, ஆங்கிலோ சாக்சன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நேர கீழே வந்துருங்க. இங்க பாருங்க, இங்கிலீஷ் இஸ் எசென்ஷியலி a two-tonic language. English is essentially very important. English is essentially a two-tonic language. இதுல கொஸ்டின் எப்படி வரலாம்னா, இங்கிலீஷ் இஸ் எசென்ஷியலி டேஷ் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. டேஷ்ல நம்ம ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க, டூடோனிக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அல்லது இன்னொரு விஷயம், இங்கிலீஷ்ங்கிறது என்னன்னா ஒரு ஜெர்மன் மொழியில இருந்து, அதாவது ஜெர்மானிக் அப்படின்னு சொல்லி, ஜெர்மானிக் ட்ரைபல் பீப்புள் தான் அங்கிருந்து வந்திருக்காங்க. அப்ப அந்த ஒரு இவால்வ் தான். அப்போ ஜெர்மன் மொழியில இருந்து தான் இங்கிலீஷ் எவால்வ் ஆயிருக்குங்கிறத லேட்டரா அவங்க என்ன பண்றாங்க, நம்ம கண்டுபிடிக்கிறோம். And that the English of the 14th century grew out of Anglo-Saxon. So Anglo-Saxons எல்லாம் எங்க இருந்து வந்திருக்காங்க, ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ், ஜூட்ஸ், கென்டிஷ், இது இவங்க எல்லாருமே நார்த் இம்பிரியன், இவங்க எல்லாருமே எங்க இருந்து வந்திருக்காங்க, ஜெர்மன்ல இருந்து வந்திருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த் by a regular course of evolution that nothing occurred at the stage of break its continuity அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு the term Anglo-Saxon is now commonly dropped. இப்போ யாருமே என்ன சொல்றது இல்லை, ஆங்கிலோ சாக்சன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றது இல்லை, இப்போ ஓல்டு இங்கிலீஷ் தான் நம்ம வந்து சொல்றோம். சரி, அப்போ ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து எதுல இருந்து எது வரையிலும் 500ஆம் ஆண்டுல இருந்து சாசருடைய ஏஜ் வரையிலும் 1340 வரையிலும் ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், நமக்கு அது போதுமானது. அடுத்து என்னென்ன ரைட்டர்ஸ் வராங்க நம்ம பார்ப்போம். யூ கேன் ட்ரேஸ் த கிராஜுவல் growth ஆஃப் சாசஸ் லாங்குவேஜ். சாசஸ் லாங்குவேஜை பத்தி சொல்றாங்க. சாசஸ் லாங்குவேஜ் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, a process of slow unbroken development out of which Cadman had used some 7 centuries earlier. கேட்மனுடைய லிட்ரேச்சருக்கும் சாசருடைய லிட்ரேச்சருக்கும் ஒரு வித்தியாசம் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால பார்க்க முடியும். சாசருடைய இங்கிலீஷ் எப்படி இருந்திருக்குது அப்படின்னா, கேட்மனுடைய ஓல்டு இங்கிலீஷ் as we learn a foreign language. அதாவது கேட்மனுங்கிறது ஒரு ரைட்டர். 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாசர் மாதிரியே இருந்த ஒரு ரைட்டர் தான் யாரு, கேட்மன். அப்ப கேட்மனுடைய ஓல்டு இங்கிலீஷ் எப்படி இருந்திருக்குது அப்படின்னா, ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் மாதிரி இருந்திருக்கு, வேறுபட்ட ஒரு மொழி தன்மையாக இருந்திருக்குது. அண்ட் சாசஸ் மிடில் இங்கிலீஷ் இஸ் ஃபுல் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் இடியம்ஸ் விச் பசிலஸ். ஆனா சாசருடைய மிடில் இங்கிலீஷ், சாசர் மிடில் இங்கிலீஷ் பீரியட் சார்ந்தவர் இல்லையா, மிடில் இங்கிலீஷ் பீரியடு. அப்போ அந்த மிடில் இங்கிலீஷ் அவருடைய வேர்ட்ஸ்ல எப்படி இருந்திருக்குது, ஃபுல் ஆஃப் வேர்ட்ஸா இருந்திருக்கு, நல்லா ஒரு இடியம்ஸ் அண்ட் விச் பசிலஸ் இடியம்ஸ் கொடுத்துருக்காங்க. We rightly feel that it is only an archaic form of the same tongue that we use it today. நம்ம இன்று பயன்படுத்தக்கூடிய மொழி தான் சாசர் வந்து அப்பவே அவர் என்ன பண்ணியிருந்திருக்கிறாரு, பயன்படுத்தி இருக்கிறாரு. அடுத்து சாசர் principles, okay, that of Chaucer on principles which concept substantially those of our poetry. Yes,
அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இஸ் ஃப்ரம் 5th century to 20th century. நம்ம என்ன படிக்க போறோம், 5வது செஞ்சுரியில இருந்து 5th centuryல இருந்து இப்போ அட் பிரசன்ட் 20th century அண்ட் 21st century லிட்ரேச்சர் கூட நம்ம என்ன பண்றோம், தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கிறோம். சாசர் தட் மாடர்ன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் டெஃபினெட்லி பிகின்ஸ். சாசர்ல இருந்து தான் மாடர்ன் இங்கிலீஷ் வந்து என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஃபோர் கான்கெஸ்ட். ஸோ கான்கெஸ்ட்னா என்ன, கான்கெஸ்ட்னா எந்த கான்கெஸ்ட் அவங்க சொல்லுவாங்க, நிறைய கான்கெஸ்ட் நடந்திருக்குது. அதுல நம்ம 1066 ஒரு கான்கெஸ்ட் நடந்திருக்கு, நார்மன் கான்கெஸ்ட்னு சொல்லுவாங்க. நார்மன் கான்கெஸ்ட், வில்லியம் நார்மாண்டி என்ன பண்றாங்க, ஹெரால்டு காட்வின்சனுடைய கண்ணுல ஆரோ விட்டு அவரை கொண்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்த யாரு கைப்பற்றுறாரு, நம்மளுடைய வில்லியம் நார்மாண்டி கைப்பற்றுறாரு. வில்லியம் நார்மாண்டி he came from பிரான்ஸ், நார்மன் அப்படிங்கிற இடத்துல பிரான்ஸ்ல இருந்து வராரு. அவரு வந்த பிறகுதான் இங்கிலீஷ்ல, இங்கிலாந்துல பிரெஞ்சினுடைய ஆதிக்கத்தை என்ன ஆகுது, இங்கிலாந்துல ரொம்ப அதிகமாக ஆதிக்கம் வந்து செலுத்தப்படுது. எஸ். அண்ட் ஆங்கிலோ சாக்சன் போயட்ரி. இப்போ அடுத்தது என்ன சொல்ல வராங்கன்னா, பியோவுல்ஃப்ங்க கூடிய ஒரு எப்பிக்கை பத்தி சொல்ல வராங்க. அப்ப இது எந்த போயட்ரி, ஆங்கிலோ சாக்சன் போயட்ரி. ஆங்கிலோ சாக்சன்னா என்ன ஏஜ், அது ஓல்டு இங்கிலீஷ் பீரியட். அப்போ ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல ஒரு மிக பெரிய ஒரு புத்தகம், நம்ம வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒரு புத்தகம் சொன்னா எந்த புத்தகம் சொல்லலாம், பியோவுல்ஃப் சொல்லலாம். ஆனா அந்த புத்தகத்தினுடைய ஆத்தர் யாருன்னு இன்னமும் நமக்கு யாருக்குமே ஒரு ஐடியா இல்லை. ஏன்னா நம்ம என்ன பண்ணலாம், கெஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஸோ இது எந்த ஒரு வடிவில் இது எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, இது எப்படி வந்திருக்கும், ப்ராபபிள் தட் இட் க்ரூ அப் அவுட் இன் த ஃபார்ம் ஆஃப் பேலட்ஸ். அதாவது பியோவுல்ஃப்ங்கிறது எப்பிக், தெளிவா புரிஞ்சுக்கணும். பியோவுல்ஃப்ங்கிறது எப்பிக்கு, ஆனா இது எதுல இருந்து உருவாயிருக்குன்னு சொல்றாங்கன்னா, ஒரு வகையான பேலட்ல இருந்து உருவாயிருக்குது. அந்த பேலட் இல்லையா, பாட்டு, டான்ஸ் ஃபார்ம். பேலடுங்கிறது ஒரு பாட்டு பிளஸ் அது ஒரு டான்ஸ் ஃபார்மாக இருந்திருக்கு. அதுல இந்த இங்கிலீஷ் இன் டென்மார்க், ஓகே, டென்மார்க்ல இருக்கக்கூடிய, டென்மார்க் அண்ட் சவுத் ஸ்வீடன்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய கதை தான் எது இந்த பியோவுல்ஃப்ங்கிற இந்த ஸ்டோரி. ஓகேங்களா. அண்ட் this form it was brought by invaders. இந்த ஃபார்ம், எந்த ஃபார்ம், இந்த பேலட் ஃபார்ம் யார் கொண்டு வந்தாங்க, இன்வெர்டர்ஸ் தான் எங்க கொண்டு வந்தாங்க, இங்கிலாந்துக்கு கொண்டு வந்தாங்க. அண்ட் இட் வாஸ் ஹியர் fashioned into an epic. பேலட் ஃபார்ம் தான் லேட்டரா என்னவா மாறிடுச்சு, எப்பிக் ஃபார்மா மாறிடுச்சு. அதுதான் அது யார் எழுதியிருந்திருப்பாங்க, ஒரு நார்த்தம்பிரியன் போயட் தான் இது எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் நார்த்தம்பிரியன்ங்கிறது எந்த நாடு, அது ஜெர்மன் தான். அப்ப இதெல்லாமே ஜெர்மனி சார்ந்த நாடு தான் இது டென்மார்க். அந்த கதை அப்ப எந்த டென்மார்க்ல நடந்த இந்த கதை யாரை பத்தின, ஒரு அரசரை பத்தி, ஒரு கிங்கனை பத்தின ஒரு கதை. அண்ட் 8th century, இது எந்த வருஷம் இதை எழுதிருக்கலாம், 8th centuryல எழுதிருக்கலாம். அண்ட் இங்கே பாருங்க, நேரம் இங்க வந்துருங்க. அண்ட் ஃபாட், இது யாரை பத்தி அப்படின்னா, ஓகே, ஒரு அரசர் என்ன பண்றாரு, ஃபாட், அவர் சண்டையிடுறாரு. அண்ட் கில்ட் அ மான்ஸ்டர், ஒரு கிரெண்டல் அப்படின்னு ஒரு மான்ஸ்டர் இருந்திருக்குது. அது என்ன பண்ண, மக்களை வந்து துன்புறுத்திக்கிட்டு மக்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யாரு, இந்த கிரெண்டல். அப்ப இந்த கிரெண்டலை கொன்னது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த கிரெண்டலை வந்து நம்மளுடைய கிங் யாரு, பியோவுல்ஃப் தான். அவர் என்ன பண்றாரு, இந்த கிரெண்டலை வந்து கொன்னுட்டு அவரு 12 years வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துல என்ன பண்றாங்க, அந்த டேன்ஸ்ங்கிற இடத்துல அரசராக இருந்து அந்த ஆட்சி செய்யறாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து என்ன பண்றாங்க, அவருடைய அந்த கிரெண்டலுடைய மதரையும் அவர் யாரு கொண்டுறாரு, அவர் கொண்டுறாரு. அண்ட் ஹவு அட் லாஸ்ட் வெரி ஓல்டு மேன், அவரு இப்ப வயசாயிடுது. அவருக்கு வயசான உடனே அவரு வந்து அவருடைய நாட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய, அவரை நாட்டை தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரு டிராகன், பெரிய ஒரு டிராகன் வந்து அவங்க மக்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த டிராகனிடம் சண்டையிடும் பொழுது டிராகனை கொன்றுறாரு. ஆனா அவர் சண்டையில என்ன ஆகுது, அவருக்கு பெரிய ஒரு பலத்த அடிபடுது. அந்த அடியில அவர் என்ன ஆயிடுறாரு, அவர் இறந்து போயிடுறாரு. அதுதான் இந்த போயம், பியோவுல்ஃப்ங்கிற அந்த போயம். அதே போன்று அப்பார்ட் ஃப்ரம் பியோவுல்ஃப், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சர்வைவிங் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஓல்ட் இங்கிலீஷ் போய்ட்ரி, பியோவுல்ஃபை தவிர, அதை தவிர வேற என்ன இருந்திருக்குன்னா, கேட்மன் அண்ட் சைன்வூல்ஃப் அப்படிங்கிற ரைட்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. கேட்மன் நம்ம பார்த்தோம். அண்ட் கேட்மன் அண்ட் சைன்வூல்ஃப். அப்போ இவங்க ரெண்டு பேரும் எதை பத்தி எழுதுறாங்கன்னா, ஆங்கிலோ சாக்சன் டு கிறிஸ்டியானிட்டி. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க, கன்வர்ஷன், ஆங்கிலோ சாக்சன்ல இருந்து எதுக்கு மாறி இருக்காங்க, கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆயிருக்கிறாங்க. அப்போ கேட்மன் வந்து 680 அவர் இறக்குறாரு. கிட்டத்தட்ட எந்த செஞ்சுரி அது வந்து 6th century. வாஸ் அ சர்வெண்ட். கேட்மன் யாரு அப்படின்னா, மொனாஸ்ட்ரியில, யார்க்ஷயர்ல இருக்கக்கூடிய மொனாஸ்ட்ரியில ஒரு சர்வெண்டா இருந்திருக்கிறாரு. அண்ட் இந்த கதையை இவருக்கு பின்னாடி ஒரு கதை ஒன்று இருக்கு. இந்த கேட்மனுக்கு ஒரு கதை ஒன்று இருக்கு. கேட்மன் வந்து ரொம்ப
என்ன சொல்ற போரான ஒரு மனிதர். அவருக்கு வந்து எண்ணெய் இல்லை, அவருக்கு வந்து எந்த திறமையுமே பாடக்கூடிய எழுதக்கூடிய எந்த திறமையும் இல்லை. ஆனா அவருக்கு எப்படி அந்த திறமை வந்தது, எப்படி அவரால் போயிட்ரி எழுத முடிஞ்சது அப்படின்னு வெனிரபிள் பீடு, இவர் வந்து வரலாற்று ஆசிரியர். இந்த வெனிரபிள் பீடு என்ன பண்றாங்க, அவருக்கு இப்போ கடவுளுடைய அருள் எப்படி கிடைச்சது, டிவைன் கிஃப்ட் எப்படி கிடைச்சதுங்கிறத என்ன பண்றாரு, ஒரு கதையா சொல்றாரு. அவர் ஒரு நாள் என்ன பண்றாரு, அவருடைய தொழுத்துல அந்த கிட்டத்தட்ட அந்த ஒரு குதிரையை கட்டி வச்சிருக்கிற இடத்துக்கு ஒரு நாள்ல இரவு நேரத்துல அவர் போறாரு. அந்த இடத்துல ஏதோ ஒரு அவருக்கு என்ன ஆயிடுதுன்னா, ரொம்ப ஏதோ ஒரு பவர் கிடைச்ச மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. அண்ட் அவர் தூக்கத்துல அவர் கீழே விழுந்துடுறாரு. ஹி ஃபெல் அஸ்லீப். அண்ட் அவர் வந்து தூக்கத்துல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறாரு. அந்த கனவுல ஒரு ஒரு கனவு ஒண்ணு வருது. அந்த தூக்கத்துல அந்த கனவுல ஒரு ஏஞ்சல் வந்து அவங்கள்ட்ட நீ பாடு அப்படின்னு வந்துட்டு அந்த ஏஞ்சல் கேட்கவும், என்ன நான் என்ன பாட அப்படின்னு திருப்பி கேட்கிறாரு. சிங் த பிகினிங் ஆஃப் த லிட்டில் கிரியேட்டட் திங்ஸ். கடவுள் படைச்ச அந்த திங்ஸை பத்தி, கடவுள் என்னென்ன படைச்சாரோ அதை பத்தி, கடவுளுடைய படைப்பை பத்தி நீங்க சொல்லுங்க, அதை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி த்ரீ பேராஃப்ரைசஸ் ஆஃப் ஸ்கிரிப்சர். அவர் என்ன பண்றாரு, புக்கை வந்து மொழிபெயர்க்கிறாரு, பேராஃப்ரைஸ் பண்றாரு. which have come down to us and manuscript. அதுதான் நம்ம கையில என்னவா கிடைச்சிருக்குது, 10th செஞ்சுரியில நமக்கு மேனுஸ்கிரிப்டா நமக்கு கிடைச்சிருக்குது. அந்த மேனுஸ்கிரிப்ட் வந்து ஒன் டீலிங் வித் கிரியேஷன் ஃபர்ஸ்ட், அதாவது 3 பார்ட்டா பிரிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது, டீலிங் வித் கிரியேஷன் அண்ட் ஃபால். கடவுளுடைய படைப்பு, உலகம் எப்படி படைச்சாங்க, அப்ப மனிதனுடைய வீழ்ச்சி, ஆடம் அண்ட் ஈவ் நம்ம படிச்சிருக்கோம், பாரடைஸ் லாஸ்ட்ல நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அப்ப அதை வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸோடஸ் ஃப்ரம் ஈஜிப்ட், தி தேர்ட் வித் த ஹிஸ்டரி ஆஃப் டேனியலுடைய வரலாற்றை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இந்த புத்தகம் கிட்டத்தட்ட 1650 என்ன பண்றாங்க, இந்த புக்கை வந்து என்ன பண்றாங்க, பிரிண்ட் பண்றாங்க. இந்த யாரு கேட்மன் எழுதின புத்தகத்தை என்ன பண்றாங்க, பிரிண்ட் பண்றாங்க. அந்த புத்தகம் பை மில்டனுடைய நண்பர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கலாம், பிரிண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், மேபி மில்டனுடைய பாரடைஸ் லாஸ்டே ஜெனசிஸ்ல இருந்து எடுத்திருக்கலாம் அப்படின்னு கூறப்படுகிறது. அண்ட் நெக்ஸ்ட் ரைட்டர் யாரு, சைன்வூல்ஃப். சைன்வூல்ஃப் எழுதின என்ன முக்கியமான ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது ட்ரீம் ஆஃப் த ரூட் அவர் எழுதியிருக்கிறாரு. அண்ட் வேண்டரிங் கிளீமேன், இவர் யாரு அப்படின்னா, சைன்வூல்ஃப் யாரு அப்படின்னா ஒரு வேண்டரிங் கிளீமேன் அண்ட் a lover of pleasure, okay, but converted by a vision of the cross and dedicated himself henceforth to religious themes. என்ன பண்றாரு, அவர் வந்து ஒரு விஷன், ஒரு காட்சி, ஒரு கனவு ஒண்ணு வருது. அதுல அந்த கிராஸ் பத்தின ஒரு கனவு வந்து அவருக்கு தென்படுது. அதுல இருந்து என்ன ஆயிடுறாரு அவரு, சரி நம்ம ரிலீஜியஸ் மதம் சார்ந்தது பத்தியே நம்ம எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதத்தை சார்ந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு, எழுதுறாரு. அப்ப என்னென்ன கதை எழுதுறாரு, கிரைஸ்ட்ங்கிற ஒரு போயம் எழுதுறாரு, எலீன் அப்படிங்கிற போயம் எழுதுறாரு, ஜூலியானா, இதெல்லாமே அவருடைய படைப்பு. அப்ப 4 எழுதிருக்கிறாங்க. யாரு, சைன்வூல்ஃப். ட்ரீம் ஆஃப் த ரூட், கிரைஸ்ட், எலீன், ஜூலியானா. அப்போ கிரைஸ்டனுடைய என்னென்ன எழுதியிருக்கிறாங்க, ட்ரீட்டிங் இன்கார்னேஷன், அந்த கிரைஸ்டனுடைய அவதாரத்தை பத்தி, டிசென்ட் டு ஹெல், கிரைஸ்ட் எங்க போறாரு, ஹெல்லுக்கு போறாரு. அப்புறம் அசென்ஷன், அவர் உயிர் எழுதுறாரு. அடுத்தது லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், அவருடைய கடைசி அந்த ஜட்ஜ்மெண்ட்னு சொல்றாங்க இல்லையா, அந்த என்ன சொல்றது, அவருடைய அந்த லாஸ்ட் சப்பர், அதுல உட்கார்ந்துட்டு அவருடைய லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் பத்தி அதுல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. எலீன் அப்படிங்கிறவங்க an account of the finding of true cross. இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணி சிலுவையில அரைஞ்சிருக்கிறாங்க இல்லையா, சிலுவையில ஆணி அடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஹேங் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த ஒரிஜினல் கிராஸ் எங்க இருக்குன்னு தேடி போறவங்க யாரு, இந்த எலீனுங்கிறவங்க. இந்த கொஸ்டின் கூட நீங்க எக்ஸாம்ல வரலாம். அப்ப எலீனுங்கிற அந்த புத்தகத்துல போயம்ல தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ட்ரூ கிராஸை பத்தி தேடி போகிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அக்கார்டிங் டு த லெஜண்ட் பை ஹெலீனா அப்படிங்கிற அவங்களுடைய அந்த லேடியினுடைய கதைப்படிதான் இந்த ஹெலீனாவுடைய இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹெலீனா யாரு அப்படின்னா தி மதர் ஆஃப் கான்ஸ்டன்டைன். அப்போ கான்ஸ்டன்டைனுடைய அம்மா தான் யாரு, ஹெலீனா அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஜூலியானா அப்படின்னு ஒரு போயம். ஜூலியானாங்கிறது என்னது, கிறிஸ்டியன் மார்ட்டிடம், கிறிஸ்டியானிட்டிக்காக இறந்தவங்களை பத்தின ஒரு போயம் தான் என்னது, ஒரு கதை தான் ஜூலியானா. And while generally sacred in subject, profound, earnest in feeling, and Anglo-Saxon poetry is full of love, adventure, fighting, sometimes martial spirit. இது வந்து கொஸ்டின் நமக்கு எதிர்பார்க்கலாம். ஆங்கிலோ-சாக்சன் போயட்ரியில என்னென்ன தீம்ஸ் வந்து வருது அப்படின்னா, ஃபுல் ஆஃப் லவ், அட்வென்ச்சர், ஃபைட்டிங் அண்ட் சம்டைம்ஸ் மார்ஷியல் ஸ்பிரிட். சண்டை போடுறது, போருக்கு போறது. அப்ப போருக்கு போறதுன்னு சொல்லும்போது அப்ப போருக்கான போயட்ரி எழுதியிருக்கிறாங்களா, கண்டிப்பா எழுதியிருக்கிறாங்க. பேட்டில் ஆஃப் பிரன்னன்பா,
பேட்டில் ஆஃப் பிரனன்பாங்கிற போயம் 937 எழுதியிருக்கிறாங்க. அதை டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய டெனிசன் தான். நம்மளுடைய கொஞ்சம் நம்ம படித்தோம் 1850 அவர் என்னவா மாறுறாரு, இங்கிலாந்தினுடைய போய்ட் லொரேட்டா மாறுறாரு. அந்த டைம்ல அதுல இருந்து 87 வரையிலும் அவருடைய பீரியடை நம்ம படிக்கிறோம். அப்படிப்பட்ட டெனிசன் தான் என்ன பண்ணியிருந்திருக்கிறாரு, இந்த பிரனன்பா அப்படிங்கிற போயம் என்ன பண்ணியிருந்திருக்கிறாரு, அவரு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, லைன்ஸ் ஆர் குவைட் இர்ரெகுலர். அதாவது நம்மளுடைய அவங்களுடைய மீட்டர் எப்படி இருக்கும், ரைம்ஸ் எப்படி இருக்கும், நம்பர் ஆஃப் அன்ஆக்சன்ட் சிலபிள்ஸ் இருக்கும். ஆங்கிலோ சாக்சன் போயம் கன்சிஸ்ட் 2 டிவிஷன்ஸ். ஆங்கிலோ சாக்சன் போயம்ல 2 டிவிஷன் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கண்டெய்ன்ட் 2 ஆக்சென்டட் சிலபிள்ஸ். செகண்ட் வந்து அட்லீஸ்ட் ஒன்னாச்சு இருக்கணும். அண்ட் தி ஆக்சென்டட் சிலபிள்ஸ் இன் ஈச் பிகேன் வித் த சேம் லெட்டர். அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது அந்த பியோகுல்ஃப் போயம்ல இருந்து ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்க. மேபி இந்த 2 லைன் கொடுத்து என்ன போயம் அப்படின்னு கூட கேட்கலாம். ஓல்டு அலிட்ரேட்டிவ் சிஸ்டம். அப்போ அந்த அந்த பழைய காலகட்டத்துல அலிட்ரேட்டிவ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிருக்கலாம். அப்படின்னா ஒரு என்ன சொல்ற எதுகை மோனை அப்படின்னு தமிழ்ல நம்ம படிக்கிறோம். அந்த மாதிரி கிரண்டல், கார்கன், கார்ஜஸ், இயர், பேர், கிரண்டல், கோயிங், காட்ஸ், ஆங்கர், போர். இதுதான் வந்து அந்த அலிட்ரேட்டிவ் சிஸ்டம். அது மட்டும் இல்லாம அந்த ஒரு ஆங்கிலோ சாக்சன் போயட்ரி டைம்ல ப்ரோஸுமே என்ன இருக்குது, டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த ப்ரோஸ் யாரு மூலமாக டெவலப் ஆச்சு அப்படின்னா கிங் ஆல்ஃபிரட். கிங் ஆல்ஃபிரட் வந்து 849 இருந்து 901 வரையில அவர் இருந்திருக்கிறாரு. அவர் மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்லேட்டராக அவர் என்ன பண்ணியிருந்தாரு, விளங்கி இருக்காரு. அண்ட் அவருடைய இதெல்லாம் நமக்கு எப்படி தெரிய வருது, லாட்டின் எக்லசியாஸ்டிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் வெனிரபிள் பீடு. இந்த வெனிரபிள் பீடுங்க வரலாற்று ஆசிரியர் அவர் என்ன பண்ணியிருந்திருக்கிறாரு அப்படின்னா லாட்டின்ல என்ன எழுதிருக்கிறாரு, எக்லசியாஸ்டிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து. ஓகே, எழுதிருக்கிறாரு. எக்லசியாஸ்டிக்கல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி எழுதுற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி ஓல்டு இங்கிலீஷ் ப்ரோஸ் வந்து ஆங்கிலோ சாக்சன் கிரானிக்கல் கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம். யாரு, நம்ம ஆல்ஃபிரட், கிங் ஆல்ஃபிரட். கிங் ஆல்ஃபிரட்னுடைய புத்தகம் தான் என்னது, ஆங்கிலோ சாக்சன் கிரானிக்கல். இது வந்து ஓல்டு இங்கிலீஷ் ப்ரோஸ். இது இவரை வந்து கிட்டத்தட்ட எந்த வருஷம் வரையில ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவருடைய ஆட்சியில இருந்து 1800 காலகட்டங்கள்ல 857 இருந்து கிட்டத்தட்ட அவர் எது வரையிலும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு, 1154 வரையிலும். அதாவது கடைசி கிங், அந்த ஆட்சியினுடைய இந்த வருஷத்துல கடைசி கிங் யாரு, கிங் ஸ்டீபன் தான் கடைசி கிங். ஸோ அது வரையிலும் என்ன பண்ணியிருக்காங்க, அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எதை, இந்த ஆங்கிலோ சாக்சன் கிரானிக்கல். சரி, இந்த ஆங்கிலோ சாக்சன் கிரானிக்கல் அப்படின்னா என்னது, கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷம் வரலாறு, ஆங்கில வரலாறு, இங்கிலீஷ் வரலாறு என்ன பண்றாங்க, அதுல தொகுக்குறாங்க. அதுல நம்ம என்னதான் நம்மளுடைய அரசு இவர் யார், கிங் ஆல்ஃபிரட் இறந்து போனாலும் இதுக்கு பிறகும் ஒரு 100-150 வருஷம் என்ன பண்றாங்க, அந்த வேலையை சிறப்பா வந்து ரெக்கார்ட் பண்றது, அதை கரெக்டா கொண்டு வருது. இது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ரைட்டர் யாரு அப்படின்னா லயமனுடைய புக் பேர் வந்து பிரெட் ஆர் ப்ரூட் அப்படிங்கிற புக் எழுதியிருக்கிறார். 1205 எழுதியிருக்கிறாரு. அவர் யாரு, லயமன் யாரு அப்படின்னா பாரிஷ். அவர் வந்து ஒரு பாரிஷ் பிரீஸ்ட் ஆஃப் வார்செஸ்டர். ஒரு பிரீஸ்ட், அவர் ஃபாதியா ஒரு ஃபாதராக இருந்திருக்கிறார். அண்ட் எனார்மஸ் போயம், ஒரு கிட்டத்தட்ட 3000 லைன்ஸ் இருக்கு எதுக்கு, இந்த பிரெட்டுங்கிற போயமுக்கு. அது எது, அந்த போயம் யாரை பத்தி அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் ஏன்ஷியன் பிரிட்டன் பிகினிங் வித் ஏனியாஸ். ஹிஸ்டரி ஆஃப் ஏன்ஷியன் பிரிட்டனை பத்தி தான் அந்த கதையில வந்து முழுக்க முழுக்க சொல்றாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஆங்கிலோ நார்மன் போய்ட் வேஸ். ஆங்கிலோ நார்மன் போய்ட் வந்து வேஸ் அப்படிங்கிற ஒரு போய்ட் இருந்திருக்கிறாரு. அண்ட் யாருது அப்படின்னா பிரெட் ஆஃப் ஈகிள் டேர். இதுவுமே அவருங்களா, பிரெட் ஆஃப் ஈகிள் டேர். கிட்டத்தட்ட ஹிஸ்டரி ஆஃப் பிரிட்டன் அதையும் எழுதுனது யாரு அப்படின்னா நம்மளுடைய ஜெஃப்ரி ஆஃப் மான்மோத். அப்போ இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா of the Anglo-Norman poet which is in turn had been based upon the so-called history analyst Geoffrey of Monmouth. 1132 என்ன எழுதுறாரு, ஹிஸ்டரி ஆஃப் பிரிட்டன் அப்படின்னு யார் எழுத, அப்ப அது எதை பத்தி பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பிரெட் பேஸ் பண்ணி தான் இவர் என்ன பண்ணியிருந்திருப்பாரு, இதை எழுதியிருந்திருப்பாரு. அதே போன்று தி லயமன்ஸ் போயம். லயமன்ஸ்னுடைய போயம் எது, போயம் என்னென்ன 3 லாங்குவேஜும் கனெக்ட்
அண்ட் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் வந்து ஆர்மியூலம். ஆர்மியூலம் வந்து 1215 ஆர்மியூலம்ங்கிறது ஒரு ஒர்க்கு. அது எழுதுனது யாரு அப்படின்னா ஆரம் அப்படிங்கிறவர் தான் ஆர்மியூலம் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் வந்து ரூல் ஆஃப் த அப்படிங்கிற அன்னோன் ரைட்டர். இதுக்கு யார் எழுதினாங்கிற டேட்டா கிடையாது. அன்னோன் ரைட்டர். நெக்ஸ்ட் வந்து சார்மிங் டயலாக் போயம் எழுதியிருக்காங்க. அவுல் அண்ட் த நைட்டிங்கேல் 1220 அவுல் அண்ட் நைட்டிங்கேல் எழுதியிருக்கிறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி டிஸ்கார்ட்ஸ். இதுல என்ன சிறப்பு அப்படின்னா இதுவரையிலும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த அலிட்ரேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த அலிட்ரேஷன் அவருங்க என்ன பண்ணி கைவிட்டுறாங்க. அலிட்ரேஷனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கார்ட்ஸ் அலிட்ரேஷன் அண்ட் பிரெஞ்சு என்ட்ரைம்ஸை ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா இது வந்து ஒரு டயலாக் டிராமா, டயலாக் போயம், டயலாக் டிராமாங்கிற மாதிரி ஒரு டயலாக் போயம் இது. அடுத்தது ராபர்ட் மேனிங்கனுடைய ஹேண்ட்லிங் சின், மேனுவல் ஆஃப் சின்ஸ். அடுத்தது இது வந்து ஹேண்ட்லிங் சின் அல்லது மேனுவல் ஆஃப் சின்ஸ், ரெண்டும் ஒன்று தான். இது ராபர்ட் மேனிங்கனுடைய ஒர்க்கு. அந்த 1303 இந்த ஒர்க் வந்து எழுதுறாங்க. அதே மாதிரி ரிமோர்ஸ் ஆஃப் த கன்சைன்ஸ், அதாவது எய்பைட் ஆஃப் இன்வைட். ஓகே, ஐன்பைட் சரி, ஷார்ட்டா ஒரு ரீகேப் பார்த்துட்டு வந்துருவோம். ஹட்சன் புக்ல ஒரு என்ன சிறப்பு அப்படின்னா நம்மளுடைய அந்த லெசன் முடியும் பொழுது, ஒவ்வொரு லெசனும் முடியும் பொழுது அந்த முடிவுல லாஸ்ட்ல ஒரு பேஜ்ல வந்து ஷார்ட்டா முக்கியமான ஒர்க், இயர் அதை கொடுத்துருப்பாங்க. நம்ம அதோட என்ன பண்றோம், நம்ம அந்த லெசனே